5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட். நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பைசாவை ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் டெப்ட் ஃபண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா டெப்ட் ஃபண்ட்னா ஒன்று டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. மூணாவது ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ரிட் ஃபண்டுனா ஸ்டாக்ஸ் ப்ளஸ் டெப்ட்ஸ் இது ரெண்டுலேயும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் கமாடிட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஷார்ட் டேர்முக்கு இருக்கும் அண்ட் அதில் வந்து லோ ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அண்ட் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். 5 ஃபண்டை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற ரிஸ்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்து தேர்ந்தெடுங்க.